Hi friends, welcome back AJR Institute. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பைத்தான் லிட்டில். பைத்தான் லிட்டில்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு டேட்டா எப்படி கொடுப்போம், என்ன டைப் ஆஃப் வேல்யூ நம்ம கொடுக்குறோம், கொடுத்துருக்க வேல்யூ அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான். அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ, அது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல், செகண்ட் டைப் நியூமரிக் லிட்ரல், தேர்ட் டைப் பூலியன் லிட்ரல், ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் லிட்ரல். இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்த்தீங்கன்னா இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் அ கோட்ஸில் நம்ம கொடுக்கறது தான். அது எப்படி கொடுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். தென் நியூமரிக் லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். இப்போ இன்டீஜரில் பைனரி, ஆக்டல், எக்ஸாடெசிமல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டீஜர் தான். ஓகேங்களா? தென் ஃப்ளோட் வந்து டெசிமல் நம்பர்ஸ்க்காக, காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. தென் பூலியன் லிட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். தென் ஸ்பெஷல் லிட்ரல் பார்த்தீங்கன்னா நன் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுவாங்க பைத்தானில். இப்போ அதர் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இன்ஸ்டடாக தான் பைத்தானில் நன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு பைத்தான் ஐடில் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். அதில் இன்ட்ராக்டிவ் மோடில் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும். அந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்க்குறேன். ஒரு நேம்ன்ற ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறேன். இதில் சிங்கிள் கோட்ஸில் நான் நேம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது என்ன டைப் ஆஃப் வேல்யூ, நம்ம கொடுக்குறது ரா டேட்டாவாக கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றது இந்த டைப்ன்ற மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரிங் டைப்பா, இன்டீஜர் டைப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங்னு ஒரு இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்குது. நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானில் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் தென் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வித்தின் அ கோட்ஸ்குள்ளே வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நியூமரிக் கேரக்டர் என்ன யூஸ் பண்ணாலும் ஆஸ் எ ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுவும் ஸ்ட்ரிங் தான். அண்ட் தென் நீங்கள் சிங்கிள் கோட்ஸு ட்ரிபிளாக கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங் டைப் தான். ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். டைப் ஆஃப் நேம் இதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். அண்ட் தென் நீங்கள் டபுள் கோட்ஸு ட்ரிபிளாகவும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணாலும் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே காமனாக அது ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்குது. வித்தின் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், சிங்கிளாக ட்ரிபிள் கோட்ஸு, டபுளாக ட்ரிபிள் கோட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்ரி திங் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டைப் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூமரிக்கல் லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜர் பார்க்கும்போது இப்போ இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ இதை வந்து நீங்கள் டைப் செக் பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்டுன்னு உங்களுக்கு காமிக்கணும். ஓகே, அப்போ நம்ம இன்டீஜருக்கு இப்போ நம்ம ஹோல் நம்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தோம் இல்லைங்களா, பைனரி, ஆக்டல், எக்ஸாடெசிமல் அது எப்படி நம்ம வேல்யூஸ் கொடுக்குறது. இப்போ பைனரி வேல்யூனா எப்படி கொடுக்கணும்னா இப்போது 0B1, அதாவது பைனரி மீன்ஸ் என்னன்னா பேஸ் 2 zeros and ones தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ zeros and onesனா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா. இப்போ வந்து 0Bன்றது நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்தாதான் அது கன்சிடர் பண்ணும் அஸ் எ பைனரி வேல்யூவா. ஓகேங்களா? இப்போ 0B மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அது நார்மல் இன்டீஜர் ஹோல் நம்பராக அது எடுத்துக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு தான் காமிக்கும். இது வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக சொன்னால் நியூமரிக் தான். இன்கேஸ் நீங்கள் இது வந்து கேபிட்டலில் கூட நீங்கள் 0Bன்றது கேப்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பைனரியாக கொடுக்கறதுக்கு இன்ஸ்டடாக இப்போ நீங்கள் வேல்யூஸ் வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி 2ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இல்லை 3 ஏதாவது சம்திங் வேல்யூ மாற்றி கொடுத்துட்டீங்க. ஏன்னா பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது பைனரி லிட்டர்ஸ் இல்லை. ஏன்னா 0Bன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ரா டேட்டாவாக கொடுக்கணும், கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அதான் ரா டேட்டா. ஓகேங்களா? அப்போ தான் அது வந்துட்டு பைனரி, ஆக்டல் அப்படின்றது கன்சிடர் பண்ணும். இப்போ பைனரியாக கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி அதாவது வேறு டெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணிங்கன்னா அது கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆக்டல் பார்க்க போகிறோம். ஆக்டல் பார்த்தீங்கன்னா
இப்போ 0 ஓன்னு யூஸ் பண்ணும். இதுவும் ஸ்மால் ஆர் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டல் பார்த்தீங்கன்னா 0 to 7 பேஸ் 8 இல்லைங்களா? 0 to 7க்குள்ள பாருங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் 2 3 4 5 6 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ என்னவா எடுத்துக்கும், வந்துட்டு ஆக்டலாக எடுத்துக்கும். இப்போ டைப் ஆஃப் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்னு தான் காமிக்கும். பட் நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போது மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்போ நான் 0 ஓ கொடுக்குறேன். இப்போ 9 அந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 9 8 இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்தனா எனக்கு எரர் காமிக்கும். இது ஆக்டல் லிட்ரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃப்ளோட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 23.4 இப்படி கொடுத்தீங்கன்னா இது ஃப்ளோட். இது நியூமரிக் லிட்ரல்னா ஃப்ளோட். இப்போ டைப் ஆஃப் இப்போ பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ டெசிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோட்டு. தென் வந்துட்டு இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா. இப்போது 10 ப்ளஸ் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா 2ன்னு கொடுக்கணும். ஜேன்றது மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு என்னவா எடுத்துக்கும், காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கும். இப்போ டைப் வந்து செக் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் லிட்ரல் அப்படின்னு காமிக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் 10 ப்ளஸ் இப்போ 2 ஏதாவது சம்திங் 2 ஐன்னு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களா. இப்போ எரர் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்வாலிடாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜேன் தான் யூஸ் பண்ணணும் பைத்தானில். ஓகேங்களா? அண்ட் தென் பூலியன் லிட்ரல் பார்க்கலாம். பூலியன் லிட்ரல் இப்போ வந்துட்டு ட்ரூன்னு வந்து நீங்கள் ஸ்மால் அதாவது கேபிட்டல் டி யூஸ் பண்ணணும். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது பூலியன் லிட்ரலாக எடுத்துக்கும். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இது பூலியன் லிட்ரல். இன்கேஸ் நீங்கள் ஸ்மாலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? ஓகேங்களா? இன்னும் ஸ்மாலில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் லிட்ரலில் யூஸ் பண்ணும்போதும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரூ ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஃப் வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த டைப் செக் பண்ணுங்கள். இப்போ இது உங்களுக்கு பூலியன் லிட்ரல் காமிக்கும். அண்ட் தென் ஸ்பெஷல் லிட்ரல் பார்த்தீங்கன்னா நன்னுன்றது ஃபார் இது நல்க்கு இன்ஸ்டடாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இங்கே பைத்தானில் நன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது நன் டைப்பா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நன் டைப் லிட்ரல். ஓகேங்களா? இது ஸ்பெஷல் லிட்ரல். இதெல்லாம் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரா டேட்டா என்ன டைப் ஆஃபில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லிட்ரல் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.